செக் செக். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நன்னாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நல்ல ஒரு துதி ஆராதனை, அதே போல் நல்ல ஒரு சிறு செய்தி, நல்ல நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சிறு செய்தி, அதே போல் நல்ல சாட்சிகள். நிச்சயமாக நாம் தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், ஆனால் தைரியமாக இருக்கணும். ஸோ ஆகவே நல்ல ஒரு சாட்சி. அதே போல் பிள்ளைகள் நன்றாக வசனங்களை சொன்னாங்க, நன்றாக பாடினார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, அது லைட்டாக எக்கோ அடிக்குது ராஜேஷ், கொஞ்சம் குறைச்சிடும். இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இருதயங்களை, அதாவது உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்றது தான் இந்த நாளுக்கான தலைப்பாக இருக்குது. டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த நாளின் தலைப்பாக இருக்குது. இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள், டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட்ஸ். ஆகவே இந்த தலைப்பில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இருதயத்தை கடினப்படுத்துவதுனா என்ன, எப்படிலாம் இருதயத்தை நம்ம கடினப்படுத்திக்கிறோம், இருதயங்களை கடினப்படுத்துவதற்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான விளைவுகள் என்ன, அந்த இருதயத்தை எப்படி நாம் கடினம் இல்லாமல் அதை சாஃப்டாக, இல்லைங்களா, சாஃப்ட்னா தமிழ் என்ன சொல்ல, மென்மையாக வைத்திருக்க முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கு தலைப்பில் நாம் ஆழமாக வேதாகமத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த தலைப்பை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே, இந்தந்த இடத்துல என் இருதயம் கடினமாக இருக்குது, இந்தந்த இடத்துல நான் இன்னும் மேன்மையாக மாறணும், இல்லைன்னா மென்மையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான, இல்லைன்னா சொல்லப்போனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இருதயத்தை கடினப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது, நம்முடைய அழைப்பை நாம் உறுதி செய்ய முடியாது. அப்போது இந்த இருதயத்தை நம்ம மென்மையாக சாஃப்டாக வச்சுக்கிட்டா தான் இந்த அழைப்பில் நாம் வெற்றியோடு ஓடி முடிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் சில காரியங்கள் கடினம் மென்மைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் பார்க்க போகின்றது என்ன அப்படின்னா, வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் எது மென்மையானது, தேவனுடைய பார்வையில் எது கடினமான இருதயம், எது மென்மையான சாஃப்டான ஹார்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், இல்லைங்களா. உலகத்தின் பார்வையில் இப்போ நம்ம சுவிசேஷத்தை வைராக்கியமாக சொல்லும் பொழுது சில பேருக்கு என்னடா இவன் ரொம்ப ரஃப்பாக பேசுகிறான், கடினமான இருதயம் நினைப்பாங்க, இல்லைங்களா. அப்போஸ்தலர் பவுல் சுவிசேஷத்தெல்லாம் எப்படி பேசுகிறாரு, ரொம்ப எப்படி பேசுகிறாரு, பயங்கர அதிகாரத்தோடு பேசுகிறாரு. சொல்லப்போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூட தன்னுடைய ஊழியத்தின் பொழுது அவருடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருந்துச்சான், அதிகாரமாக இருந்துச்சான். அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு அது எப்படி இருக்கு, கடினமாக இருக்கு, என்னடா இது ரொம்ப ரஃப்பாக இருப்பார் போல இந்த ஆள், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறாங்க இவங்க அப்படின்ட்டு. ஆனால் அது உலகத்தின் பார்வை, இல்லைங்களா. ஆகவே நாம் அதை பார்க்க போகிறது கிடையாது. வேதாகமத்தில் தேவனுடைய கண்ணோட்டத்தில் இந்த கடின இருதயம் என்ன, இந்த கடின இருதயத்திலிருந்து நாம் எப்படி எல்லாருமே தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த தியான வசனத்தில் கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள், டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா அந்த விதையை எங்கே போடுவோம், நல்ல மென்மையான நிலத்தில் போடுவோம், இல்லைங்களா. ஒரு சிமெண்ட் தரையில் போட்டு செடி வளரணும், அங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பீங்களா. ஒரு சிமெண்ட் தரை இருக்குது, அதில் நல்லா விதையை போட்டோ இல்லைன்னா செடியை போட்டோ தண்ணி நாளுக்கு நாள் ஊற்றி என்னடா வளர மாட்டிருக்கு அப்படின்னா அது வளருமா, அது வளராது.
அப்ப எங்க போட்டாதான் வந்து அந்த விதைக்கான பலன் இருக்கும் அப்படின்னா அந்த நல்ல நிலத்தில், இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அது வேற ஒரு கண்ணோட்டத்துல சொல்றாரு. அதாவது விதையை வந்து போடுறாரு ஒரு விவசாயி, இல்லைங்களா? விதைக்கிறவன் போய் விதைக்கிறான். ஆனா அந்த விதை வந்து பல இடங்களில் அது என்ன ஆகுது, சிதறப்படுது, இல்லைங்களா? ஒன்று இதுல விழுந்துருது, இல்லைங்களா? கற்பாறையில விழுந்துருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முச்செடிகளில் விழுந்துருது. ஆனா வந்து நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதை தான் என்ன செய்யுது, 30, 60, 100 கனி தருதுன்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ ஆகவே இதை வந்து இயேசு கிறிஸ்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் சொன்னால் கூட இதுல இருந்து கூட ஒரு இந்த கடின இருதயம் அப்படின்ற அந்த தலைப்பிற்கு பிரயோஜனமான ஒரு பார்வை இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு காரியம் ஒரு விஷயம் வந்து நன்றாக பலன் தரணும் அப்படின்னா அந்த இடம் வந்து கடினமாக இருக்கக்கூடாது, இல்லைங்களா? எப்படி வந்து ஒரு விதை வந்து கடினமான இடத்தில் போட்டால் அதற்கான வளர்ச்சி இருக்காதோ, அந்த விதைக்கான அந்த கனியோ அந்த மரமோ, இல்லைங்களா, அந்த செடியோ எழும்பாதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் கூட கடினமான இருதயம் இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய செயல்கள், தேவனுடைய அந்த வளர்ச்சி, இல்லைன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்வில் இருக்காது. ஆகவே இதுல இருந்தே நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க இந்த கடினமான இருதயம் எவ்வளவு ஆபத்தானதுன்ட்டு, இல்லைங்களா? இந்த ஹார்ட் அண்ட் ஹார்ட், இந்த கடின இருதயம் எவ்வளவு ஆபத்தானதுன்றது இதுல இருந்தே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சரி, முதலாவது இந்த கடின இருதயம்னா என்ன? கடின இருதயம்னா எதை வந்து நம்ம கடின இருதயம்னு சொல்லலாம்? யோசிங்க. கடின இருதயம்னா என்னது? கீழ்ப்படியாமை, அப்புறம் வேற யாரோ ஏதோ சொன்னீங்களே, இரக்கம் இல்லாமல், கோபம், புரிந்து உணர்தல் இல்லாதது. ஓகே, எது அங்கிள்? ஓகே, வார்த்தைகள், அதாவது கடினமான வார்த்தைகள். சரி, நீங்க சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டு தான். கடின இருதயம் அப்படின்னா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தேவனுடைய அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், ஆனால் அதற்கு கீழ்ப்படிவது கிடையாது, இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அவருடைய பிரசனம், இல்லைன்னா அவருடைய அந்த உணர்வு வந்து, இல்லைன்னா அவருடைய அந்த செயல் வந்து நம்ம மத்தியில் இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், உணர்றோம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டிருக்கோம், அதன்படி நடக்க மாட்டிக்கிறோம், அதன்படி நாம் வந்து மாற மாட்டிருக்கோம், இல்லைன்னா அதன்படி நம்ம வந்து செயல்பட மாட்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இருதயம் தான் அது என்ன அப்படின்னா கடினமான இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதற்கு சில உதாரணங்களை நம்ம வந்து வேதாகமத்திலேருந்து பார்க்கலாம். நம்ம பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், பார்வோ இருக்கான், இல்லைங்களா? பார்வோன் அவன்கிட்ட போய் மோசே போய் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மக்களை நீ வெளியே விடு, தேவன் வந்து சொல்கிறாரு என்னோட மக்களை நீ வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு மோசே போய் சொல்கிறார். மோசேவும் ஆரோனும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவன் வந்து விட்டுட்டானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாரா அப்படின்னா இல்லை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பார்வோன் ஒவ்வொரு முறை மோசே ஆரோன் போய் அவர்கிட்ட போயிட்டு தேவன் விட சொல்கிறாருன்னு சொல்லும் பொழுது என்ன செய்யலை, விடலை. அப்போ தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்குறாரு, தேவனுடைய அந்த எச்சரிக்கையை வந்து கேட்குறாரு, ஆனால் என்ன செய்ய மாட்டிருக்கிறாரு, அதற்கு கீழ்ப்படிய மாட்டுகிறார், இல்லைங்களா? பாருங்க, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எக்ஸோடஸ் 8:15. லகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். பாருங்க, பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி. அதே போல இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 8:19 வாசிங்க, யாத்திராகமம் 8:19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். பாருங்க, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இது தேவனுடைய விரல்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இது தேவனுடைய வல்லமை இதுல இருக்கு, அதனால ஆளுங்களை விட்டுருங்கப்பா, இல்லைன்னா நீங்க தான் அடி வாங்குவீங்க அப்படின்னு சொன்னால் கூட
பார்வோன் வந்து என்ன செய்யறாருன்னா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார், விடலை மறுபடியும். அதே போல 32 வாசிங்க, யாத்திராகமம் 8:32. யாத்திராகமம் 8:32. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். பாருங்க, பார்வோன் இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாமல் இருந்தான். என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் வந்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு முன்பாக இவன் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை என்ன செஞ்சிட்டான், அவன் இருதயத்தை அவனே கடினப்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் தான் தேவன் கடினப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் தேவன் வந்து இவன் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பார்வோனுக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எச்சரிப்பு போகுது, தேவனுடைய அந்த கண்டிப்பு அவனுக்கு போகுது, தண்டனை வரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் இருதயத்தை என்ன செய்யறான், கடினப்படுத்தி கொள்ளுகிறான். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, கடினப்படுத்துதல் அப்படின்னும் பொழுது இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள், இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் இல்லைன்னா வந்து தேவனுடைய வார்த்தைகள் நம்மிடம் வந்து கூட நம்முடைய இருதயத்தை வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம்னா, அதற்கு செவி கொடுக்காமல், அதற்கு கீழ்ப்படியாமல் இருதயத்தை அப்படியே வச்சுக்கிட்டோம்னா தான் அதுதான் என்னது, கடினமான இருதயம். நம்ம இன்னொரு ஒரு உதாரணத்தை பார்த்தால் கூட, வனாந்திரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு பல அற்புதங்களை தேவன் செய்கிறார் இல்லைங்களா. வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்குறாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருது. இதெல்லாமே ஒரு ஆச்சரியம் இல்லைங்களா. அதே போல சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது, எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்து கூட இந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு ஆளுங்களை போய் அனுப்புகிறாங்க இல்லைங்களா. கானான் தேசத்துக்கிட்ட போயிட்டாங்க. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொல்லிட்டு புரிந்து கொள்வதற்காக, இல்லைன்னா அந்த தேசத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக யார் அனுப்புகிறாங்க, வேவுக்காரங்களை அனுப்புகிறாங்க இல்லைங்களா. அதை ஸ்பைஸ் அனுப்புகிறாங்க. அந்த வேவுக்காரங்க அந்த தேசத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த தேசத்தின் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றாங்க, ராட்சதர்களாக இருக்கிறாங்க, நாங்களும் எப்படி இருக்கிறோம், வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு எங்கேயே இருந்திருக்கலாம், எகிப்திலே இருந்திருக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வந்தாச்சு இல்லைங்களா. கரெக்டாக இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது. ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து ஓடி வரீங்க இல்லைங்களா. அது ஒரு 500 மீட்டர் ரேஸ்ன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு, ஓகேங்களா. நடுவில் நிறைய தடைகள் இருக்குது, நடுவில் நிறைய அப்டக்கல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி கிண்டி வரீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 450 மீட்டர்ஸ் வந்துட்டீங்க. ஆனால் திடீர்னு வந்து ஒரு தடையை பார்த்தோன்னே, சரி மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங்லேயே போயிடலாம், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் 450 மீட்டர்ஸில் அந்த தடை வந்தால் கூட என்ன நினைக்க தோணணும், ஃபஸ்ட்டு 400 மீட்டர்கிட்ட தடைகள் வந்தால் கூட என்ன செஞ்சிட்டேன் நான், ஓவர் கம் பண்ணிட்டேன், இதையே என்ன செஞ்சிருவேன் நான், ஓவர் கம் பண்ணிடுவேன்ற ஒரு யோசனை இல்லைன்னா ஒரு அந்த பாசிட்டிவ் தாட் இருக்கணும் இல்லையா. ஆனால் பாருங்கள், இங்கே இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டாங்க இல்லைங்களா. ஏன்னா அவ்வளவு அந்த வனாந்திரத்தில் சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்து இல்லைங்களா, அந்த சிவந்த சமுத்திரமாக இருக்கலாம், யோர்தான் நதியாக இருக்கலாம், எரிகோ பட்டணம் மதிர்ச்சுவராக இருக்கலாம், எல்லாத்தையும் கடந்து என்ன செஞ்சிட்டாங்க, அருகாமையில் வந்துட்டாங்க, கானான் தேசத்தினுடைய அருகாமையில் வந்துட்டாங்க. அப்படி பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு தடையை பார்க்குறாங்க. அந்த தடையை பார்த்தோன்னே மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கோன்றாங்க, எகிப்திலே இருந்தால் நல்லா இருந்திருக்கோன்றாங்க. அந்த இடத்தில் பாருங்க, தேவனுடைய வார்த்தை அவர்கள்கிட்ட கிரியை செய்யலை இல்லைங்களா. தேவனுடைய செயல்களை அவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல மோசே எதுவுமே சொல்லலை, ஆனால் தேவனுடைய செயல்களை அவங்க பார்த்து கொண்டே இருந்தாங்க இல்லையா. மன்னாவை பார்த்தாங்க, அதே போல் எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனால் அந்த தேவனுடைய செயல், தேவனுடைய பிரசனம், தேவனுடைய விரல் அவர்கள்கிட்ட எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. ஏன்னா அவங்க இருதயத்தை எப்படி வச்சுக்கிட்டாங்க, கடினமாக வச்சுக்கிட்டாங்க. பாருங்க, சங்கீதம் 95 8 to 10 வரைக்கும், Psalm 95 8 to 10.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்க, அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, வனாந்திரத்தில் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கன்றார். 40 வருஷம் அவங்க என்னுடைய அற்புதங்களை என்னுடைய செயல்களை எல்லாம் பார்த்து கூட அவங்க என்ன செய்யல, அதற்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, பார்வோன் விஷயத்துல பார்வோனுக்கு மோசே ஆரோன் நேரடியாக தேவனுடைய எச்சரிப்பை கொடுக்குறாங்க. ஆனாலும் அவனுடைய இருதயம் கடினமா இருக்கு. பல முறை அந்த எச்சரிப்புகள் அந்த வார்த்தைகள் போச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் என்ன செய்யறான், அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறான். அதே போல இஸ்ரேல் மக்கள் பல முறை தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய செயல்களை அற்புதங்களை பார்க்கறாங்க. ஆனால் பல முறை அதை பார்த்து கூட அவங்க இருதயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, கடினப்படுத்தி கொள்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, இருதயத்தை கடினப்படுத்துவது அப்படின்னா தேவனுடைய அந்த வார்த்தைகளையோ இல்லைனா அவருடைய செயல்களையோ அவருடைய அற்புதங்களையோ பிரசன்னத்தையோ உணர்ந்தும் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் நான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன், எனக்குள்ள நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் இருக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த இருதயம் தான். அதுதான் என்ன இருதயம், கடினமான இருதயம். இப்போ புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்கிறார் இல்லைங்களா, அநேக அற்புதங்களை செய்கிறார். அதுலேயும் அவர் சில நேரத்தில் அவர் செய்கிற அற்புதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிறருக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். நம்ம யாருக்காவது அற்புதத்தை செஞ்சால் கோபம் வருமா? ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு இல்லையா? எந்த கூட்டம் அது? பரிசேயர்கள். அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளில் செஞ்சால் ரொம்ப கோபம் வரும். அது எந்த நாளில்? ஓய்வு நாள் இல்லைங்களா? ஸோ இவர் கரெக்டாக அவங்கள உசுப்பேற்றணும்னு சொல்லி கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு எங்கே இவங்களை அடிச்ச இவங்க வீக் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசை, ஏன்னா இருதயம் அவ்வளோ கடினமாக இருக்கு. சரி, அப்பயாவது இவங்க கிட்ட டைரக்டாக அட்டாக் பண்ணி அப்படியாவது இங்கே அவங்களுடைய அந்த கடினமான இருதயத்தை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஓய்வு நாளில் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த அற்புதத்தை ஓய்வு நாளில் செய்த பொழுது பரிசேயர்களுடைய கவலைலாம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஓய்வு நாளில் இவர் வேலை செஞ்சிட்டாருப்பா அப்படின்றது தான் அவங்களுடைய கவலையா இருக்கே தவிர, ஓய்வு நாளில் ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஓய்வு நாளில் ஒரு சுகம் கிடைச்சது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இல்லை. ஓய்வு நாளில் தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்ற அந்த ஒரு எண்ணமே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களோட கடின இருதயத்தை பார்த்து வேதனைப்படுறார் இல்லைங்களா? பாருங்க, மார்க் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க் 3:5. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இல்லைங்களா? என்னன்னா சூம்பின கை உடையவன் இல்லைங்களா? சூமின கை உடையவன்னா கை ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு, என்ன சொல்லுவாங்க, அது பக்கவாதம். இந்த கையில மட்டும் என்ன இருக்கு, அந்த ஒரு பக்கவாதம் வர மாதிரி கை சூம்பி போயிடுச்சு. இப்ப அப்படிப்பட்டவனுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு சுகத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அப்படின்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவனுக்கு. ஆனா பரிசேயர்களுக்கு என்னன்னா கோவம், இந்த ஆள் எப்படியா இந்த சுகத்தை கொடுப்பான். ஏன்னா அவர் எந்த நாளில் அந்த வேலையை செஞ்சிட்டாரு, ஓய்வு நாளில் செஞ்சிட்டாருன்னு. அவங்க எதை பார்க்கல, தேவனுடைய அந்த கிரியையை தேவனுடைய அந்த வல்லமையை அவர்கள் என்ன செய்யல, உணரல. அவங்க பார்த்ததெல்லாம் என்னது, உலக பாரம்பரியம் இல்லைங்களா? உலக பாரம்பரியம். சில நேரத்தில் நம்ம கூட இந்த உலக பாரம்பரியத்தில் சிக்கிட்டு தேவனுடைய வேலையை செய்யாமல் அப்படியே இருதயத்தை என்ன செஞ்சிடறோம், கடினப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? நிறைய உலக பாரம்பரியங்கள் இருக்கு. அந்த உலக பாரம்பரியத்தை நம்ம மீறும் பொழுது யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, யாராவது நம்மளை நம்ம கிட்ட கோச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், சில நேரத்தில் சில காரியங்களை செய்யாமல் விட்டுடுறோம். அதை நீங்களே யோசிச்சுக்கோங்க என்னென்ன காரியங்கள் அப்படின்ட்டு.
ஆனா இந்த இடத்தில் பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியத்தின்படி ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அற்புதத்தை செய்யறாரு. சொல்ல போனால் பரிசேயர்கள் இந்த நிகழ்விற்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து வந்து கொலை செய்யணும்னு முடிவு பண்றாங்க. நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப இவளோட இருதயம் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, கடினமான இருதயமாக இருக்கு. ஆனா கண்ணு முன்னாடி ஒரு அற்புதத்தை பார்க்கறாங்க. இன்னைக்கு பார்க்குற அற்புதம் மாதிரி கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு வந்து அற்புதம்ன்ற பேர்ல நிறைய செட்டிங்ஸ்லாம் பண்ணி வைக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதை வந்து நிறைய பேர் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு சுவிசேஷம் வந்து ஒரு கேளிக்கையாக மாற்றப்படுவதற்கு சுவிசேஷம் வந்து வேற மாதிரி இல்லைங்களா? சுவிசேஷமாக அறிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு பல வகையில் என்னென்னமோ கேலி கூத்துகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா வசனத்தை மாற்றி சொல்றதுனால. ஆனால் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட அற்புதங்கள் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வராது, எந்த ஒரு குழப்பமும் இருக்காது இல்லைங்களா? எந்த ஒரு ஆதாரமும் தேவைப்படாது. ஏன்னா பிறவி குருடனுக்கு கிறிஸ்து சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. அவனே போய் சாட்சி சொல்றான். அவனுடைய பெற்றோர் வந்து சொல்றாங்க, ஆமாம்ப்பா இவன் வந்து பிறவி குருடன் அப்படின்றாங்க, அவங்க சொல்றாங்க. ஆனாலும் வந்து யூத தலைவர்கள் நம்பல. அப்ப அவனே கடுப்பாயிடுறான். நான் எத்தனை முறை தானயா உங்களுக்கு சொல்றது, நான் பிறவி குருடன் தான்யா, எனக்கு தெரியும்யா அப்படின்னு. பாருங்க, இத்தனை காரியங்கள் நடந்தால் கூட பரிசேயர்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? கடினமாக இருந்துச்சு. அப்ப கடினமான இருதயம் அப்படின்னா, நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்நாளில் இல்லைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ இந்த காலகட்டத்தில் கடின இருதயம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்டும், தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தும், தேவனுடைய எச்சரிக்கையை கேட்டும், தேவனுடைய அற்புதத்தை நாம் பார்த்தோம், நாம் மாறாமல் இருப்பது தான், இல்லைன்னா வந்து அதற்கேற்று கீழ்ப்படியாமல் இருப்பது தான் கடினமான இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, அடுத்தபடியாக இந்த கடினமான இருதயம் எதனால ஏற்படுது? எதனால நம்ம வந்து இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம்? காரணங்கள் என்ன? why do we harden our hearts? நம்ம இருதயத்தை வந்து ஏன் வந்து கடினப்படுத்திக்கிறோம்? யார் சொல்ல முடியும்? ஏன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம்? தேவன் மேல நம்பிக்கை இல்லாமல். ஓகே, வேற? பாவம். ஓகே, நீங்களே ஆன்சர்லாம் சொல்லிடுறீங்க. ஓகே, கேர்லெஸ். ஓகே, வேற? வேற என்ன? எது? கீழ்ப்படிய மனதில்லாமல் போறது. கரெக்ட், நல்ல விஷயம். வேற? தூங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு. ஒருவேளை கடின இருதயம்ன்ற இதுல இந்த தூங்குறதையும் ஒரு இதா போட்டுடலான்னு. இதனால தான் வந்து சர்மன்ஸ்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுட்டா ஸோ தூங்குறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஓகே. ஆனால் நீங்களே ஆன்சர் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. கடினமான இருதயம் எதனால வருது அப்படின்னா, இப்போ பார்வோன் அவன் ஏன் வந்து கடினமானான்? அவனுடைய இருதயத்தில் ஏன் அந்த கடினம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா காரணம் என்ன? அவனுக்குள்ளாக என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? அவன் இருதயத்தில் என்ன இருந்துச்சு? பெருமை இருந்துச்சு இல்லைங்களா? அவனுடைய இருதயத்தில் பெருமை இருந்துச்சு. அது யாருப்பா? கர்த்தர். யார் அந்த ஆளு? ஏதோ யாவே தேவன் சொல்றீங்க. நான் எவ்வளோ பெரிய பார்வோன், நான் எகிப்து தேசத்துக்கே நான் தான் அதிகாரி, என் கீழே தான் மற்ற எல்லா தேசங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரோ கர்த்தர், இவர் சொல்ற பேச்சுக்கு நான் கேட்கணுமா அப்படின்ற அந்த பெருமை அவனுக்குள்ளாக இருந்தது. பாருங்க, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 5:1-2. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? அவன் கேட்கிறான் பாருங்க, நான் இஸ்ரேல் தேசத்தை போக விடுவதற்கு இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? ஆக்சுவலா இங்க தமிழ்ல ரொம்ப டீசெண்டா போட்டிருக்காங்க, அவர் யார். அவர் எப்படி கேட்டிருப்பான்? அவன் யார்? அப்படிதான் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவன் ராஜா,
அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லரசான தேசத்தினுடைய ராஜா, சாதாரண தேசத்தினுடைய ராஜா கிடையாது. எகிப்து அந்த காலகட்டத்தில் மிக மிக ஒரு பெயர் பெற்ற, பிரசித்தம் பெற்ற ஒரு ராஜ்யமாக இருந்தது. அதனால தான் அன்றைக்கு கட்டின அந்த பிரமிட்ஸ் இல்லைங்களா, இன்றைக்கும் நம்ம வந்து இன்றைக்கும் இருக்கு. இன்றைக்கும் நிறைய பேர் வந்து எகிப்து தேசத்துக்கு எதுக்கு போறாங்க? எதை பார்க்க தான்? கல்லறையை பார்க்க போறாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம சின்ன சின்ன கல்லறையை கட்டுறோம். அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள், ராணிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து எதை கட்டியிருக்காங்க? பிரமிட்ஸ் தான் கட்டியிருக்காங்க இல்லைங்களா. மம்மி இல்லைங்களா. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற வீட்டில் இருக்கிற மம்மி கிடையாது, அந்த மம்மிஸ் இல்லைங்களா. அவங்கள சுற்றி நிறைய வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அவங்கள அப்படியே ஃபுல்லாக இது பண்ணி இல்லைங்களா, ஃபுல்லாக ரேப் பண்ணி துணியை வச்சு மூடி இல்லைங்களா, கெட்டு போகாதபடிக்கு. அதே போல் அவங்க பயன்படுத்தின அந்த காரியங்கள், அவங்க பயன்படுத்தின அந்த திங்ஸ் இல்லைங்களா, அவர்களுடைய பொருட்களாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் வந்து போட்டு என்ன செஞ்சிடறாங்க? கட்டி வச்சிடுறாங்க. சில மம்மிஸ்லாம் இப்போ எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை வச்சுலாம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்த ராணிகள் எப்படி இருந்தாங்க, ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க. ஏஐ வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அந்த எலும்பு கூட வச்சு அதை வந்து ஏஐல போட்டு இல்லைங்களா, அதில் இருக்கிற முகம் எல்லாமே அதே காட்டிடுது. அக்யூரேட்டாக இருக்குது. சொல்லப்போனால் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள், ராணிகள் இல்லைங்களா. அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டுன்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் அந்த ஸ்கெலிட்டனுடைய இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த அந்த ஸ்கெலிட்டன் என்ன சொல்லுவாங்க? எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடுக்கு ஏற்ற அந்த சதையை அது கொடுத்து கரெக்டாக அது பார்க்க வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, எகிப்து ராணி வந்து நம்ம மதுரை ராணி மாதிரி இருந்தால் தான் சந்தேகம் வரும். இப்போ ஏஐ வந்து காட்டும் போது எகிப்து ராணி வந்து நம்ம மதுரை ராணி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை மதுரை ராஜா மாதிரி இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இது போங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் வந்து அது எகிப்து ராணி மாதிரியும் எகிப்து ராஜா மாதிரி அதே முக, அந்த பாவனை, அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும்ன்ற ஒரு யூகம் தான் இல்லைங்களா. ஸோ அது ஒரு வேளை மாறி இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரசித்தம் பெற்ற ஒரு ராஜ்யம் தான் இந்த எகிப்து ராஜ்யம் இல்லைங்களா, எகிப்து தேசம். இப்போ அந்த ராஜா கிட்ட போயிட்டு என்னுடைய மக்களை நீ அனுப்பு அப்படின்னா, இவங்க மக்கள் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த தேசத்தில் அடிமைகள் இல்லையா, அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போ அந்த ராஜா வந்து கேட்குறான், எப்படி நான் அனுப்ப முடியும்? அந்த ஆள் யாரு? கர்த்தரா? யார் அவர் அப்படின்றாரு. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, எதனால பல நேரங்களில் நம்முடைய இருதயம் கடினப்படுது அப்படின்னா பெருமை தான் இல்லைங்களா. இப்போ உதாரணமாக வீட்லேயே வந்து பைபிள் படி அப்படின்னா, இவர் சொல்லி நான் என்னையா பைபிள் படிக்கணும் இல்லையா. ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட பைபிள் படிங்க அப்படின்னு. உடனே வந்து ஹஸ்பண்ட், நீ சொல்லி நான் என்ன பைபிள் படிக்கிறது, அதெல்லாம் படிக்க மாட்டேன் இல்லையா. ப்ரேயர் பண்ணுங்க, அவன் சொல்லி நான் என்னையா கேட்கணும், இந்த பாஸ்ட் இந்த ஆள் சொல்லி நான் ஏன் கேட்கணும், இவங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும். என்னன்னா நம்மை முக்கியத்துவப்படுத்துவது. இங்க பார்வோன் செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனை முக்கியத்துவப்படுத்தல இல்லைங்களா. அவனோட பெருமை என்ன செஞ்சிடுச்சு அப்படின்னா, தேவனை காட்டிலும் அவனை என்ன செஞ்சிடுச்சு? முக்கியத்துவம் பண்ண வச்சிடுச்சு. பல நேரங்களில் நாம் கூட என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, இந்த பெருமைன்றது நேரடியாக வாயில இல்லைன்னா கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இம்பார்ட்டன்ஸ் பண்ணிக்கிறோம், முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை அங்க உள்ள போக மாட்டிருக்கு. இப்போ ஒருவேளை தேவனுடைய வார்த்தை வந்து பார்வோனுடைய காதுக்கு போயிருந்துச்சுன்னா, லிசன் பண்ணியிருந்தானா, மேபி அவன் வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? மனம் மாறி இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. தேவன் கூட அவனை மன்னிச்சு கூட விட்டுருக்கலாம். ஏன்னா நம்ம வேதாகமத்தை பார்க்குறோம், மனாசே போன்ற கொடிய ராஜாக்கள் மனம் திரும்பும் பொழுது இல்லைங்களா, நினிவே பட்டணம் அப்படின்ற அந்த கொடிய தேசம் மனம் திரும்பும் பொழுது கூட தேவன் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறாரு இல்லைங்களா. அப்ப என்ன அப்படின்னா, மன்னிக்கின்ற இருதயத்தை தேவன் என்றைக்குமே புறக்கணிப்பது கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஒரு பாவியா இருக்கலாம், கொலகாரனா இருக்கலாம் இல்லைங்களா, மிகப்பெரிய பாவியா இருக்கலாம். ஆனா அந்த மன்னிக்கின்ற இருதயத்தை, இல்லைன்னா மனம் திரும்புகின்ற இருதயத்தை தேவன் பார்த்தார் என்றால் அவர் மன்னிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நான் இல்லைன்னா நம்ப அப்படின்ற அந்த சிந்தை, அந்த சுயநலம், அது என்ன செஞ்சிருது அப்படின்னா நம்மை பெருமையாக காண்பிக்க வைக்குது. நான் தான் பெரிய ஆளு, அது லிசன் பண்றதுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது.
அதே போல நம்ம வந்து தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம் இல்லைங்களா, பெல்ஷஷார் அப்படின்ற அந்த ராஜா இல்லைங்களா. அது கூட பாருங்க, தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 5:23, Daniel 5:23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சை ரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். பாருங்க, அப்போ நேபுகாத் நேச்சாருடைய பையன்தான் இல்லைங்களா பெல்ஷஷார். ஸோ இவர் வந்து பாருங்க, தன்னை என்ன செஞ்சுக்கிறாரு, பெருமை பாராட்டிக்கிறாரு, தேவனை காட்டிலும் தன்னை முக்கியத்துவப்படுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்படி அந்த பெருமை நிமித்தம் அவர் செய்த பாவங்கள்லாம் பாருங்க, தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த அந்த பொற்பாத்திரத்தில் வைன் ஊத்தி குடிக்கிறாரு. எவ்வளவு திமிர் இருக்கணும் இல்லைங்களா. அதனாலதான் வந்து தேவனுடைய அந்த ஆக்கினை அவர் மேல வந்துச்சு, உன்னோட ராஜ்யம் இன்றோடு விழுந்துடுச்சு அப்படின்ட்டு, இன்றைக்கு நீ இதுவாயிருவன்ட்டு. அப்பதான் அந்த சுவரில் வந்து தேவனுடைய கை மட்டும் வந்து இல்லைங்களா, ஒரு கை வந்து எழுதுது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த பெருமை என்ன செய்ய வைக்குது அப்படின்னா, நம்மை முன்னிலைப்படுத்துது. அந்த பெருமை நாம் துணிகரமாக தவறுகளை செய்வதற்கு அது ஏவுது. ஏன்னா வந்து நம்முடைய கண்கள் அது குருட்டாக்கப்படுது, பிளைண்ட் ஆயிடுறோம். இந்த இடத்துல பெல்ஷஷார் வந்து பிளைண்ட் ஆயிட்டான் இல்லையா. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, தேவனுடைய ஆலயம் அது என்ன, அந்த கடவுள் யாருப்பா, கொஞ்சமாச்சு கேட்டிருக்கலாம். சொல்ல போனால் அவனுடைய ராஜ்யத்தில் இருந்த நேபுகாத் நேச்சாரையே தேவன் வந்து கீழே அமுக்கி அதுக்கப்புறம் தான் மேலே உயர்த்தினார் இல்லைங்களா. அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்ல போனால் அதை தான் வந்து அவனுடைய எச்சரிக்கையில சொல்றாங்க. தானியேல் வந்து அவரை எச்சரிக்கும் பொழுது, அவருடைய அந்த ஆளுகை விழப்போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வந்து சொல்றார், நீ வந்து இதெல்லாம் தெரிந்தோ நீ என்ன செய்யற, துணிகரமா தப்பு செய்யற, அதனால உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்றார். அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, கடினமான இருதயம் நம்மிடம் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, பெருமை. நம்ம கிட்ட அந்த பெருமை இருக்கா யோசிச்சு பார்க்கணும். குறிப்பாக தேவனுடைய காரியங்களில் யாராவது வந்து நம்மளை சொல்லும் பொழுது, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னும் பொழுது, இவன் யார் நம்மளுக்கு சொல்றது, இவன் என்ன அறிவுரை கூறுறது, இவர் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை மேன்மையாக நினைத்து கொள்றோமா, நம்மை முன்னிலைப்படுத்துறோமா, நாம் சிந்தித்து பார்க்கணும். சரி, இரண்டாவது வந்து கடினமான இருதயம் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது போலதான் அன்பிலீஃப். அன்பிலீஃப்னா என்னது, அவ்விசுவாசம். விசுவாசத்திற்கு எதிரானது தான் என்னது, அவ்விசுவாசம். அந்த அவ்விசுவாசம் இருக்கும் பொழுது நம்ம இருதயம் என்ன ஆயிரும், கடினமாக மாறிடும். பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், Hebrews 3:19. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவ்விசுவாசத்தின் காரணத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். யாரு அவர்கள், நீங்க இஸ்ரேல் மக்கள். அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த அவ்விசுவாசம் இருந்ததுனால கானான் தேசத்துக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சான், அவ்விசுவாசம். எத்தனையோ அற்புதங்களை பார்த்துருக்காங்க, எவ்வளவோ அந்த தேவனுடைய கிரியைகளை கண்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து கூட அவர்களுக்குள்ளாக என்ன இருக்கு, அவ்விசுவாசம் இருக்கு, அன்பிலீஃப் இருக்கு. அப்ப கடினமான இருதயம் எதனால நம்மில் வருது அப்படின்னா, ரெண்டாவது காரணம் அன்பிலீஃப், அவ்விசுவாசம். எத்தனை பேருக்கு வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் அவரோடு கூட்டி சேர்க்கப்படுவோன்ற விசுவாசம் இருக்கு இல்லைங்களா. உண்மையா நீங்க தான் இங்க கை தூக்கணும்லாம் இல்லை இல்லைங்களா, தூக்கலன்னா பிரதர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு, அதனால சும்மா தூக்கிடுவோம் பேருக்கு, அப்படி கிடையாது. அந்த உண்மையான விசுவாசம் இருக்கா, கிறிஸ்துவனுடைய வருகையில் நான் கூட்டி சேர்க்கப்படுவேன் அப்படின்ற அந்த விசுவாசம் இருக்கா, தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படின்ற விசுவாசம் இருக்கா நம்மிடம்.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அவநம்பிக்கைகள் எல்லாம் மாற்றப்படும் அப்படின்ற விசுவாசம் இருக்கா? தேவன் யாவே தேவன் தான் மெய்யான ஒன்றான தேவன். அவர் அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர்னால் மட்டுமே ரட்சிப்பு, அவரே வழி சத்தியம் ஜீவன் அப்படின்ற அந்த விசுவாசம் இருக்கா? இல்லைங்களா? இதெல்லாம் தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். இதுலலாம் நம்மளுக்குள்ளாக குழப்பம் வந்துடுச்சு, இதுலலாம் நம்மளுக்குள்ளாக அவிசுவாசம் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய இருதயம் என்ன ஆகிட்டே போகும்? கடினப்பட்டே கொண்டே போய் கொண்டு இருக்கும். இருதயம் தொடர்ந்து கடினமாக மாறிக்கொண்டே இருக்கும். எவ்வளவோ வாக்கு தத்தங்கள் இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, இவ்வளோ அறிவில் பெருகிட்டாங்க, இவ்வளோ புது புது யோசனைகள் வந்துடுச்சு, உலகத்தில் புது புது அறிவியல் வந்துடுச்சு. ஆனால் இது எதுவுமே உங்களுடைய விசுவாசத்தை தாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்திற்கு சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய ராஜாக்களை பார்த்த உடனே தேவன் மேல அவிசுவாசம் வந்துடுச்சு. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ஜாய் பண்றதை பார்த்த உடனே தேவன் மேல அவிசுவாசம் வந்துடுச்சு. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க நினைச்சதை செய்யறதுனால தேவன் மேல என்ன வந்துடுச்சு? அவிசுவாசம் வந்துடுச்சு. இன்றைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் கூட நம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து தேவன் மேல அவிசுவாசமாக மாறிக்கொண்டிருக்கிறோமா? நம்ம தான் கேள்வி கேட்டுக்கணும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து தேவன் இருக்கிறாரா? அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் உண்மையா? அவருடைய செயல்கள் எல்லாம் உண்மையா? இதெல்லாம் நிச்சயமா நடக்குமா? நான் மரிச்சா மறுபடியும் உயிர் தெழுவனா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா? இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரா? ஒருவேளை அவர் இல்லையா? சும்மா இதெல்லாம் கட்டுக்கதைகளா அப்படின்னு நம்ம நமக்குள்ளாக குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அதுதான் அவ்விசுவாசம். அப்ப அந்த அவ்விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா உங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி கடினப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது உங்களால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியாது. இந்த அழைப்பில் நாம் உறுதியாக வெற்றியாக ஓட முடியாது. வேதாகமும் உண்மை, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மை அப்படின்றத நாம் செவி கொடுத்து கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து தியானிக்கும் பொழுது தான் அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது தெரியாதவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு சாத்தான் நல்ல குருட்டுத்தனத்தை கொடுத்து எல்லாரையும் அந்த உலகத்தின் இன்பங்களிலேயே அப்படியே வச்சுக்கிறான் இல்லைங்களா? எத்தனையோ உலகத்தின் இன்பங்கள் இருக்கு, அதிலே வச்சுக்கிறான். ஆனால் வேதத்தை தியானிக்கக்கூடிய இந்த அழைப்பில் வந்த நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்கள் மேல, அவர் மேல, அவருடைய வேதத்தின் மேல முழுமையான விசுவாசம் இருப்பது அவசியமா இருக்கு. இஸ்ரேல் மக்கள் அத்தனை தேவனுடைய அதிசயங்களையும் கிரியைகளையும் பார்த்து அவர்களுக்குள்ளாக என்ன வரல? விசுவாசம் வரல. அதனால அவர்கள் இருதயம் என்னாச்சு? கடினமாச்சு. அதனால அவங்க கானான் தேசத்துக்குள்ளவே போக முடியல. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாம் எத்தனையோ அதிசயங்களை, தேவனுடைய வார்த்தைகளுடைய நிறைவேறுதல்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து கூட நாம் தேவன் மேல இன்னும் விசுவாசம் வைக்கல அப்படின்னா நிச்சயமாக நாம் கூட கடினம் இருதயம் உள்ளவர்களாக மாறி பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே அது ஒரு எச்சரிக்கையா இருக்கு. சரி, மூன்றாவது எதனால பலருடைய இருதயம் கடின இருதயமாக மாறுகிறது அப்படின்னா பாவங்கள், இல்லைன்னா பாவத்தின் வஞ்சனைகள். அதே போல அதுல இன்னொரு பாயிண்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், தகுதியற்ற காரியங்கள் இல்லைங்களா? பாவங்கள், பாவத்தின் வஞ்சனைகள், அதே போல தகுதியற்ற காரியங்கள். தகுதியற்ற காரியங்கள் என்னது? நான் பெனிஃபிஷியல் திங்ஸ். பவுல் சொல்றாரு தகுதியற்ற காரியங்கள். இந்த அழைப்பிற்கு, இந்த ஓட்டத்திற்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடையாக இருக்கோ அது பாவமே இல்லாம இருந்தா கூட அது என்னதான் இருக்குது? தகுதியற்ற காரியமா இருக்குன்றார் இல்லைங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18-19. எஃபிஷியன்ஸ் 4:18-19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, பவுல் இங்க யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? சபையை பற்றி பேசிட்டு இருக்காரா?
யாரை பத்தி பேசுறாரு இங்க? பாவத்தினால இவளுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சான்? கடினம் ஆயிடுச்சான். அதனால ஆவலோடு பாவத்தை செஞ்சிட்டு இருக்காங்களாம். ரொம்ப என்ஜாயோடு, ரொம்ப மகிழ்ச்சியோடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பாவத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. அதான் அங்க வசனம் சொல்லுது, ஆவலோடு நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவருடைய இருதயம் அந்த பாவத்து நிமித்தம் என்ன ஆயிடுச்சு? கடினம் ஆயிடுச்சு. யாரை பற்றி இங்க பேசிட்டு இருக்காரு? நம்மளை பத்தி தான் இல்லையா? நம்மலாம் யூதர்களா என்ன? எல்லாரும் நம்மளை பத்தி இல்லை பிரதர், எல்லாம் நம்மலாம் புறஜாதிகள் தான் இல்லைங்களா? நம்ம ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தோம். அதான் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் இப்படிதான் இருந்தோம். ஆனா இந்த நிலையிலிருந்து நம்ம தேவன் என்ன செஞ்சிட்டாரு? மேலே கொண்டு வந்துட்டாரு. இப்ப மேலே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் நம்ம அந்த பாவத்தின் வஞ்சனையில் சிக்கி கொண்டு, தகுதியற்ற காரியங்கள் அப்படின்ற அந்த வஞ்சனையில் சிக்கி கொண்டு நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய இருதயம் என்ன ஆயிரும்? கடினமாக மாறிவிடும். நாம் ஏதோ ஒரு பாவத்திற்கோ ஏதோ ஒரு தகுதியற்ற காரியத்திற்கோ நாம் தொடர்ந்து அதையே செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயம் செவிசாய்க்காது, தேவனுடைய எச்சரிப்புகளை கேட்காது, தேவனுடைய கண்டிப்புகளுக்கு செவிசாய்க்காது, அதை அலட்சியப்படுத்திடும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரி ஆக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் என்ன ஆயிரும்? கடினப்பட்டு போயிடும். இஸ்ரேல் மக்கள் கூட அவர்கள் வனாந்திரத்தில் பாவம் செய்தது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இருதயத்தை என்ன செஞ்சிடுச்சான்? கடினப்படுத்திடுச்சு. பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஹீப்ரூஸ் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாருங்க, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு. பாவம் எப்படின்னா ஒரு வஞ்சனை இல்லைங்களா? சாத்தான் ஒரு டிசப்டர் அவன் இல்லைங்களா? அவன் யார்? அவன் வஞ்சிக்கிறவன் இல்லைங்களா? கர்ஜிக்கிறவன் கூட அவன், ஆனா வஞ்சிக்கிறவன் அவன். ஏவாள் கிட்ட எப்படி போய் என்ன செய்யறான்? தந்திரமா போய் பேசுறான் இல்லைங்களா? தந்திரமா போய் ஏவாளை ஸ்கெட்சு போடுறான். நேரடியா பேசினா மாட்டிப்போன்னு தெரியும் அவனுக்கு. அதனால என்ன செய்யறான்? தந்திரமா பேசினா ஏவாள் தேவனோடு இல்லைன்னா ஆதாம் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவு கட்டாயிரும்னு அவனுக்கு தெரியும். அப்ப வஞ்சித்து தான் என்ன செய்யறான்? ஏவாளை கவிழ்க்கிறான். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏவாள் என்ன ஆனாலாம்? வஞ்சிக்கப்பட்டாள். ஏவாள் பாவம் செய்தான்னு சொல்லல. ஏன்னா பாவம் இது பாவம்னு சொல்லியிருந்தான் அப்படின்னா எவ்வளோ ஐயோயோன்னு இருப்பா, வேணாம்மா வேணாம்ப்பா. அப்போ சாத்தான் எப்படி நமக்கு முன்பாக அந்த பாவத்தை கொண்டு நிறுத்துறான் அப்படின்னா, வஞ்சனையாக நிறுத்துறான். அது பாவம்னே தெரியாத அளவுக்கு அப்படியே கொண்டு போயிடுறான். அது தகுதியற்ற காரியம்ட்டு தெரியாத அளவுக்கு அப்படியே நம்மளை கொண்டு போயிடுறான் இல்லைங்களா? வா ஃப்ரெண்ட்ஸ், வாடா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். போயிட்டு பல வகையான தவறான காரியங்கள், தவறான செயல்கள், தவறான பாவ பழக்க வழக்கங்கள். அது என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி அந்த வஞ்சனை நிமித்தம் ஏவாள் தேவனோடு இருந்த அந்த உறவு அது அறுக்கப்பட்டதோ, அதே போல இந்த பாவம் என்ன செய்யுது அப்படின்னா, நாம் தேவனோடு வைத்திருக்கக்கூடிய இந்த உறவை அது முறித்து விடும், கட் பண்ணிரும். அது இஸ்ரேல் மக்கள் எதனால அந்த வனாந்திரத்தில் தொடர்ந்து அவர்கள் இருதயம் கடினப்பட்டே இருந்துச்சு அப்படின்னா, சாத்தான் ரொம்ப அழகா என்ன செஞ்சு வச்சுட்டான்? அவங்களுக்கு வஞ்சனையை ஏற்படுத்தி கொண்டே வச்சிருக்கான். அதனால தொடர்ந்து என்ன செய்யறாங்க? பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. வேறு தேசத்தை பார்க்குறாங்க, பார்த்த உடனே அந்த கடவுள்லாம் நல்லா இருக்கிறாரேப்பா, நம்மளும் ஒரு கடவுளை செய்யலாம் அப்படின்னு வாங்க உங்க பொன் வெள்ளியெல்லாம் கொண்டு கொட்டுங்க. அந்த வகையில் அவங்கள பாராட்டின கொஞ்சம் வைராக்கியமா இருந்திருக்காங்க. உங்களெல்லாம் இப்போ வெள்ளி பொண்ணை கொண்டு கொட்டுங்கன்னு சொன்னா கொட்டுவீங்களா? வேணா என்ன வேணா கொட்டுவீங்க. பிரதர் வாங்க, உங்களை வேணா 2 கொட்டு விட்டுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை அந்த வகையில் பாராட்டலாம். நெகட்டிவாக பாசிட்டிவா இருக்காங்க. யாராவது புதுசா இருக்கிற மனுஷங்க பார்த்தானே பரவாயில்லப்பா, இவங்க தேவனுக்காக எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு. அதையே செஞ்சு நீ தான்ப்பா என் கடவுள், என்னடா நடக்குதுங்க இல்லைங்களா? பாவத்தின் வஞ்சனை. மற்ற தேசங்களை பார்க்குறாங்க,
அவங்களாம் செய்கிறாங்களே, ரொம்ப அழகழகா விக்கிரகங்களை செய்கிறாங்களே, ரொம்ப அழகழகா அந்த வடிவத்தெல்லாம் ஏற்படுத்துகிறாங்களே, நம்மளும் அழகாக ஒன்று செய்வோம். நம்ம வந்து இவங்களை காட்டிலும் ஒரு கன்றுக்குட்டி மாதிரி செய்வோம், கொஞ்சம் அப்படியே பளபளன்னு இருக்கட்டும், அப்படியே ஷைனிங் ஆகட்டும், பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? பார்த்த உடனே அப்படியே ஜொலிக்கணும் அது அப்படின்னோடனே ஆரோன் வந்து தலைமை தாங்குறாரு. எஸ் ஐ மீன் அப்படின்றாரு அவர் ஆரோன் இல்லையா? அழகாக செய்கிறாரு, போய் மாட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேவனுடைய தண்டனை வருது. அதே போல் ஒவ்வொரு முறையும் மற்ற தேசத்தை பார்க்குறாங்க, அவர்களைப் போல அந்த விபச்சார காரியங்கள் ஈடுபடுறாங்க, விளையாடுறாங்க, தப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆண் பெண் தவறு செய்கிறாங்க. எங்கே பார்த்து? மற்ற தேசங்களை பார்த்து. அப்போ பாருங்க, அதனால்தான் எபிரேயர் 3:13 அவர்கள் வந்து பாவத்தின் வஞ்சனையினால் அவர்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினப்பட்டுடுச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை அவங்க பார்க்குறாங்க, பார்த்து கூட அதற்கு செவி சாய்க்க முடியாத அளவுக்கு இந்த பாவம் என்ன செஞ்சிடுச்சு? அவங்களுடைய இருதயத்தை கடினமாக்கிடுச்சு. அப்போ நம்ம கூட இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பாவ காரியங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, தகுதியற்ற காரியங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு நம்மளை வந்து திசை திருப்பி கொண்டே இருக்கும். சாத்தானுடைய வேலை அதுதான், வஞ்சிக்கிறது தான். உங்களை வந்து திசை திருப்பிக்கிட்டே கொண்டு போயிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க? தேவனுடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, தேவனை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வஞ்சனையான காரியங்களை தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்படி பார்த்துட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 90 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஸோ அப்போ எதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பாவத்தின் வஞ்சனையில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசியாக கடினமான இருதயம் எதனால வந்து ஏற்படுது அப்படின்னா, கடைசியான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கம்ஃபர்ட் ஹார்ட். என்னது? ரொம்ப கம்ஃபர்ட் இல்லைங்களா? இன்றைக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து எதை பற்றியும் நினைக்கிறதே கிடையாது. எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது தேவனை மறந்துடுறது இல்லைங்களா? நல்ல காசு இருக்குது, வீடு இருக்குது, நல்ல எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னோடனே தேவனை மறந்து இருதயம் என்ன ஆயிடுது? ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுது, லகுவாயிருது இருதயம் இல்லைங்களா? ஸோ அந்த கம்ஃபர்ட் தான் டேஞ்சரே. ஆக்சுவலாக கம்ஃபர்ட் தான் என்னது? டேஞ்சர். இந்த கம்பெனிஸில் கூட சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, இன்னையோடு உன்னுடைய வேலை உனக்கு முடிந்தது அப்படின்னு, ஐயோ 10 வருஷம் ஒர்க் பண்ணேன், அதெல்லாம் கிளம்பியா? 10 வருஷமா 15 வருஷமா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து பாருங்க, அந்த 10 வருஷம் அந்த கம்பெனிலேயே என்ன செஞ்சிருக்கிறாரு? நேரத்தை செலவழிச்சிருக்கிறார், வெளியில் போய் எதையும் பார்க்கலாம், அந்த கம்ஃபர்ட்லேயே இருந்துட்டார். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் இல்லைங்களா, அந்த சுகபோகமான அந்த வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ஃபர்ட்டான அந்த ஹார்ட்லேயே இருந்தோம், இருதயத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து தேவனுடைய பணிகளை செய்ய முடியாது. அதுவே அந்த கம்ஃபர்ட்டே என்ன செஞ்சிடும்? நம்ம இருதயத்தை கடினப்படுத்திடும் இல்லைங்களா? சொல்லப்போனால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு நிலை இல்லைங்களா? லவோதோக்கிய சபையை பற்றி இயேசு கிறிஸ்து எச்சரிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தின் சபைக்கு அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய எச்சரிக்கையா இருக்கு இல்லைங்களா? பாருங்க, வெளிப்படுத்தல் 3:17 வாசிங்க முதல்ல. வெளிப்படுத்தல் 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பாருங்க, கம்ஃபர்ட் ஹார்ட், அந்த சுகபோகமான வாழ்க்கை, அந்த லகுவான வாழ்க்கை என்ன செய்யுது அப்படின்னா நம்மளை வந்து எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்குது இல்லைங்களா? நிறைய டைம் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, பிரேக் த கம்ஃபர்ட் ஜோன் இல்லைங்களா? நல்ல ஜாலியாக காலையில் தூங்குறது நல்லா தான் இருக்கும், 11 மணி 12 மணி இல்லைங்களா? அதே போல் ஜாலியாக படுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லா தான் இருக்கும், ஜாலியாக மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறது நல்லா தான் இருக்கும், ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா? ஜாலியாக கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்க நல்லா தான் இருக்கும்
இல்லையா? எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை பிரேக் பண்ணணும் இல்லைங்களா? அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி என்ன செய்யணும்? காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து பைபிள் வாசிக்கணும், சீக்கிரம் எழுந்து முழங்கால் போட்டு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? அதே போல் டிவி பார்க்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும் இல்லைங்களா? செய்தியை வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதாக மாற்றிக்கொள்ளணும். அப்போது இது எல்லாமே தான் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. இந்த கம்ஃபர்ட் ஜோனை, இந்த லகுவான காரியங்களுக்கு நாம் அடிமைகளாக மாறிட்டோம் அப்படின்னா நாமும் அந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். அதுவே நம்முடைய இருதயத்தை என்ன செஞ்சிடும்? கடினமாக்கிறோம். அப்போ 4 காரியங்கள் பார்த்தோம். எதெல்லாம் நம்ம இருதயத்தை கடினமாக்குது? பெருமை, அவிசுவாசம், பாவம், அதே போல சொகுசான வாழ்க்கை. கரெக்டான வார்த்தை, சொகுசான வாழ்க்கை இல்லைங்களா? இல்லைன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே ஒரு ஆபத்தானதாக இருக்கின்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில நாம் வந்து கண்டிப்பாகவே நம்ம என்ன செய்யணும்? அந்த பிரேக் த கம்ஃபர்ட் ஜோன் பண்ணணும் ஆவிக்குரிய வாழ்வில் இல்லைங்களா? நம்முடைய ஃபிசிக்கல் பாடியில் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனை உடைங்கன்றாங்க இல்லைங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தொப்பை இருக்குது, கொஞ்சம் இது உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ஜிம்முக்கு போங்க, ஓடுங்க, நடங்க. அது பண்ணாதவங்களுக்கு வந்து திடீர்னு பண்ண சொல்லும் போது எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன காலையிலே எழுமணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அது என்றைக்குமே பண்ணாதவங்க திடீர்னு அதை பண்ணும்பொழுது உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்தில் போட்டு முறுக்கும், எப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் உட்காந்துட்டு உடம்பு இப்படியே இருக்குது இல்லைங்களா? உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போ என்ன புரியுது அப்படின்னா அதே நம்ம ஆவிக்குரிய வாழ்வைக்கு கொண்டு வந்துருங்க. ஆவிக்குரிய வாழ்விலும் அதே தான். நாம் வந்து கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணாதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ன ஆக முடியும்? ஸ்ட்ராங் ஆக முடியும், அதில் உறுதிப்பட முடியும். இல்லைனா உறுதிப்பட முடியாது. இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் இருக்கு. இப்போ இந்த சூரியனில் வந்து நம்ம இதை வைக்கிறோம், மெழுகு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன ஆயிரும்? அந்த மெழுகு உருகிடும். ஆனால் அதே சூரியனுக்கு கீழே வந்து ஒரு களிமண்ணை வச்சோன்னா என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? ஹார்ட் ஆயிரும் இல்லைங்களா? சூரியன் ஒன்று தான், சூரிய வெளிச்சம் ஒன்று தான் இல்லைங்களா? ஆனால் வந்து களிமண் ஹார்ட் ஆயிருது, ஆனால் மெழுகு என்ன ஆயிருது? கரைஞ்சிருது, உருகிருது. அதே போல தான் தேவனுடைய வார்த்தை கூட. தேவனுடைய வார்த்தை ஒன்று நம்ம இருதயத்தை கடினமாக்கும், இல்லைன்னா நம்முடைய வார்த்தையை லகுவாக்கும். நம்முடைய இருதயத்தை அது வந்து மென்மையாக்கும், சாஃப்டாக்கும் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்வோன் கிட்ட தேவனுடைய வார்த்தை போது அவன் செவி கொடுத்திருந்தானா அவன் இருதயம் என்ன இருக்கும்? மென்மையா இருக்கும். செவி கொடுக்கல, இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினமாயிடுச்சு. பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க இருதயம் மென்மையா இருக்கும். செவி கொடுக்கல, என்ன ஆயிடுச்சு? கடினமாயிடுச்சு. இன்றைக்கும் அதே தான். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டும் நாம் மாறாமல் இருக்கிறோம் அப்படின்னா கடினமாயிரும். கேட்டு மாறணும் அப்படின்னா மென்மையாக மாறிடும். அதனால தான் வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை எப்படியா? அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எப்படியாவது உங்களுக்கு குத்தி ஏதாவது ஒரு நிலைக்கு தள்ளிடும் உங்களை. இந்த மீடியாக்கர் இதில் வைக்காது இல்லைங்களா? அந்த வசனத்தை வேணா வாசிப்போம் பாருங்க. எபிரேயர் 4:12, ஹீப்ரூஸ் 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் பண்ணிரும். அந்த வார்த்தை வந்து உங்களை வந்து நல்லவனா கெட்டவனான்னு அதுவே முடிவு பண்ணிரும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீங்க நல்லவங்க தேவனுடைய பார்வையில. வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா கெட்டவங்களா ஏற போறீங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எப்படி வந்து சூரிய வெளிச்சத்திற்கு முன்பாக மெழுகு கரைகிறதோ, எப்படி வந்து களிமண் வந்து அது இரும்பை போல ஹார்டா மாறிடுதோ, அதே போல நம்முடைய இருதயம் கூட தான். தேவனுடைய வார்த்தைன்றது ஒன்று தான். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத அந்த வார்த்தை தான் என்ன செய்யுது? நியாயம் தீர்க்குது இல்லைங்களா? தட் வேர்ட் இஸ் ஜட்ஜிங் அஸ். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நியாயம் தீர்க்குது, நம்மை நியாயம் தீர்க்குது. சரி, அடுத்தபடியாக கடின இருதயத்திற்கான அறிகுறிகள் என்னென்ன இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா
நம்ம இருதயம் வந்து ஒரு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கடின இருதயம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? கடின இருதயம்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? எதனால கடின இருதயம் ஏற்படுதுன்றதை பார்க்குறோம். மூன்றாவது வந்து கடின இருதயத்தினுடைய அறிகுறிகள் என்னன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். சரி, கடின இருதயத்தினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஒன்று என்னன்னா நாட் ப்ராக்டிசிங் வாட் வி ஆர் லிசனிங் ஆர் ஹியரிங், இல்லைங்களா? அதை கேட்பதை நாம் வந்து செயல்படுத்தலை அப்படின்னா அதுதான் என்னவா இருக்கு? அதுதான் ஒரு அறிகுறி, கடின இருதயத்தினுடைய அறிகுறியாக இருக்கு. இப்போ நிறைய செய்திகள்லாம் கேட்குறோம், நிறைய செர்மன்ஸ்லாம் கேட்குறோம், இல்லைங்களா? இப்போ நான் கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. அதாவது சர்ச்சுக்கு டைமுக்கு வாங்கன்றேன், யாரும் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வர்ற மாதிரி தெரில, இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி வந்து இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. ஆனால் வந்து தேவனுடைய வார்த்தை பல காரியங்கள் இருக்கு, இல்லைங்களா? அதாவது தேவனை நாம் நம்பி அவருக்கு செவி சாய்க்கும் பொழுது தான் தேவன் வந்து நமக்கு உதவியாக இருப்பார், இல்லைங்களா? ஒரு கஷ்டமான நேரத்தில் தேவன் உதவியாக இருக்கணும் அப்படின்னா நாம் அவரோடு இருந்தால் தானே. அப்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம், தேவனுடைய பாடல்களை வந்து கேட்குறோம், பாடுறோம், வசனத்தை கேட்குறோம், இல்லைங்களா? இப்படிப்பட்ட செய்திகளை கேட்குறோம். இதெல்லாம் செய்து கேட்டு கூட என்ன செய்ய மாட்டிருக்கோம்? அதன்படி நடக்க மாட்டிருக்கோம். ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், பண்ணுறது இல்லை, இல்லைங்களா? பைபிள் வாசிங்கன்றோம், பண்ணுறது கிடையாது, இல்லைங்களா? நேரத்தை கொடுத்து வசனத்தை தியானிங்கன்னு சொல்கிறோம், பண்ணுறது இல்லை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், வார்த்தைகளை கேட்குறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டிருக்கோம்? அதற்கு கீழ்ப்படிய மாட்டிருக்கோம், அதற்கு வந்து செயல்பட மாட்டிருக்கோம். பாருங்க, யாக்கோபு 1:22, ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு அறிகுறி எது வந்து கடின இருதயத்தினுடைய ஒரு அறிகுறி அப்படின்னா, கேட்கிறதா மட்டும் சொல்லுவாங்களா, ஒரு காதலை வாங்கிட்டு இன்னொரு காதலை வாரம் அவர் ஏதோ ஒன்று எடுப்பாரியா, ஒரு காதலை வாங்கிட்டு இன்னொரு காதலை விட்டுருங்க, இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அந்த திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருப்பது அவசியமா இருக்கு. நம்ம வந்து மத்தேயு 13:13 கூட இயேசு கிறிஸ்து சொல்ற பாருங்க, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன்றார், இல்லைங்களா? ஸோ பல நேரத்தில் நம்ம வந்து கேட்குறோம், ஆனால் கேட்காத மாதிரி இருக்கிறோம், பார்க்குறோம், பார்க்காத மாதிரி இருக்கிறோம், இல்லைங்களா? உணர்றோம், ஆனால் உணராதபடிக்கு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு கூட மூவ் ஆகலைன்னு அர்த்தம். கற்பாறை மாதிரி நிற்கிறீங்க, நெகட்டிவா, இல்லையா? கற்பாறை வந்து எப்படி நிற்குது? புயல் அடித்தாலும் அனல் அடித்தாலும் அப்படியே நிற்குது இல்லை? அந்த மாதிரி இருதயம் என்ன ஆயிருது? அப்படியே கடினமாயிருது. அப்போ இதற்கு சொல்யூஷன் என்ன? இது எப்படி மாறும் அப்படின்னா, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க நாம் முயற்சி செய்யணும். அதுக்கு முயற்சி செய்யணும். எல்லாத்தையும் வந்து எல்லாருமே முழுமையாக செய்யணுன்ட்டு கிடையாது, இல்லைன்னா செஞ்சிட முடியுன்றது இல்லை. ஆனால் அதற்கான முயற்சிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கும் பொழுது தான் தேவன் என்ன செய்வார்? நம்மளுக்கு உதவி செய்வார். இப்போ சின்ன குழந்தை இருக்குது, குழந்தை வந்து பிறந்த உடனே எழுந்து நடந்துருதா? இல்லை, இல்லைங்களா? அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சோடனே அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படி தூக்கி எழுப்பி நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் விழ போகும்போது அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? விழாதபடிக்கு பிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன முயற்சிகள் எடுக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம பைபிளே வாசிக்க தொடங்கல அப்படின்னா வாசிக்க ஆரம்பிங்க. தேவன் வந்து இன்னும் உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை பெருக பண்ணுவார், வாசிக்க வைப்பார். சின்ன சின்ன உங்களுடைய முயற்சிகள் அது வந்து பெரிய பலன்களை கொடுக்கும் ஆவிக்குரிய வாழ்வில். அப்போ எதனால, அதாவது கடின இருதயத்தினுடைய ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, வார்த்தைகளை கேட்குறோம், அதன்படி நடக்கிறது கிடையாது. சரி, இரண்டாவது கடின இருதயத்தினுடைய ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா யாராவது சொல்றீங்களா? மறுபடியும் உங்க எல்லாரையும் எழுப்பிடுறேன். கடின இருதயத்தினுடைய அறிகுறி என்ன? செகண்ட், அறிகுறி. சரி, ஓகே. ரெண்டாவது கடின இருதயத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னா, ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது. என்னது?
ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது. என்னன்னா மற்றவங்கள குறை சொல்லிக்கினே இருக்கிறது. ஏய் இது சரியில்லை, அது சரியில்லை, நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ என்ன இது பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் அது பண்ண மாட்டேங்கிற, நீ என்ன பைபிளே வாசிக்க மாட்டே, நீ என்ன அது பண்ண மாட்டே, இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கினே இருக்கிறது. ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், நெவர் ரெட்ராஸ்பெக்டிங். அப்படின்னு என்ன அர்த்தம்? புலம்பி மற்றவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஆனால் நீ என்ன செய்ய மாட்டிருக்க, உன்னுடைய குறைய பார்க்க முடியல. ஏன்னா வந்து உன்னோட நேரம் ஃபுல்லாக எதில் பண்ணிட்டு இருக்க? மற்றவனை குறை சொல்றதுலேயே உன்னோட வாழ்நாளை கழித்து கொண்டு இருக்கிற. உன் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். பீயிங் ஜட்ஜ்மெண்டல். வசனம் சொல்லுது பாருங்க, அப்படிப்பட்டவங்க நியாயம், தேவ நியாயம் தீர்ப்பாராம். வசனம் சொல்லுது, ரோமர் 2:3 வாசிங்க. ரோமன்ஸ் 2:3 வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? எனக்கும் தான். இப்ப நான் உங்களை சொல்லிட்டேன்ல, இப்ப எனக்கும் என்னன்னா, நானும் பைபிள் வாசிக்கல, நானும் வந்து ஜபம் பண்ணல இல்லைங்களா, நானும் வந்து விசுவாசத்துல அதற்கேற்ற கிரியைகள் செய்யல அப்படின்னா வசனம் என்ன எனக்கும் சொல்லுது அப்படின்னா, தப்பித்துக்கொள்ளலாம் நீ நினைக்காதப்பான்னு வசனம் அதானே சொல்லுது அந்த வசனம். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் நியாயம் தீர்த்து கொண்டே இருந்தோம் என்றால் அது எதை ஏற்படுத்திடும் நமக்குள்ளாக? மன கடினத்தை. அந்த மன கடினத்து நிமித்தம் தேவ கோபாக்கினை நமக்குள்ளாக வந்துவிடும். அப்ப இதற்கான சொல்யூஷன் என்ன? நம்ம வந்து நியாயம் தீர்த்து, சில பேருடைய குணம் அப்படி இருக்கும். இங்க வந்து பாருங்க, பவுல் வந்து யாருக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கிறாரு? புறஜாதிகளுக்கா? சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் சொல்றாரு, கிறிஸ்டியன்ஸுக்கு தான் சொல்றாரு, கிறிஸ்துவர்களுக்கு தான் சொல்றாரு. சபைக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தர் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா? இதற்கு என்ன வழி, இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா பாருங்க, கலாத்தியர் 6:4. கலாஷியன் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பாருங்க, நம்முடைய சுய கிரியை என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம பைபிள் வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பிரேயர் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து விசுவாச வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணுமா? நம்மையே சோதித்து பார்க்கணுமா? அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, மற்றவனை கம்பேர் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா? நான் என்ன செய்வேன்? கம்பேர் பண்ணி நான் இன்னும் என்ன ஆவேன்? ஆவிக்குரிய வாழ்வில் பெருகுவேன், இன்னும் வந்து வளர முடியும் என்னால். அப்ப இரண்டாவது அறிகுறி எதனால நம்மிடம் வந்து கடின இருதயம், இல்லைனா கடின இருதயத்தினுடைய இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, எல்லாரையும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது. ஒருவேளை நாம் அதை செய்து கொண்டு இருப்போம் என்றால், கலாத்தியர் 6:4 அதன்படி நம்ம வாழணும். அதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஓகே, சரி. மூன்றாவது கடின இருதயத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னா, எக்ஸ்கியூசஸ். என்னது? எக்ஸ்கியூசஸ்னா என்ன சொல்லலாம்? சாக்கு போக்கு சொல்றது. கரெக்டா? எக்ஸ்கியூசஸ்னா என்னது? சாக்கு போக்கு சொல்றது. டைமே இல்லை பிரதர், டைமே இல்லை சிஸ்டர், ஏன் சர்ச்சுக்கு லேட்டாக வரீங்க? இல்லை பிரதர், அது பாருங்க நாங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வர, ரோடெலாம் எப்படி போட்டிருக்காங்க பிரதர் இல்லைங்களா? ஏன் வந்து பைபிள் வாசிக்கல அப்படின்னா எக்ஸ்கியூசஸ். ஏன் வந்து ஊழியம் செய்யலை? எக்ஸ்கியூசஸ், சாக்கு போக்கு. ஸோ தொடர்ந்து சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் அதுவும் வந்து கடின இருதயத்தினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு ஓமையில சொல்றாரு. லூக்கா 14:16 வாசிங்க. லூக் 14:16 வாசிங்க. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான்.
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர்மாடுகள் கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியரையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். பாருங்க, ஒரு பெரிய விருந்து இல்லைங்களா, அந்த விருந்துக்கு வந்து எஜமான் வந்து ஆளுங்களை இன்வைட் பண்ணியிருக்கார். சொல்ல போனா இன்விடேஷன் கார்டு கொடுத்துருக்கிறாரு. இன்விடேஷன் கார்டு பெற்றவன் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறான். இல்லை, ஒருத்தன் என்ன சொல்கிறான், எனக்கு வேலை இருக்குன்றான். ஒருத்தன் வந்து என்னது மாடு வாங்கியிருக்கேன், வயல் வாங்கியிருக்கேன் ஏதோ சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், நான் பொண்ணு இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் வெளியே போகக்கூடாது தெரியுமா, எங்கள் வீட்டில் என்னை திட்டுவாங்க அப்படி தானே சொல்கிறான் அவன். இல்லைங்க, நான் வெளியே வரக்கூடாது அப்படின்றான். அப்போ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ தேவன் என்ன சொல்லிட்டாரு, அவனெல்லாம் விடுப்பா, யார் சாக்கு போக்கு சொல்லாமல் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு போய் நீ என்ன செய்ய, அவங்கள கூட்டுவான்றாரு. இப்போ நாமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மையும் தேவன் அழைத்து இருக்கிறார் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாக்கு போக்கு சொல்லி கொண்டே இருந்தோம் என்றால் அது மிக பெரிதான ஒரு அறிகுறி. என்ன அப்படின்னா, நம்ம இடம் கடின இருதயம் இருக்குன்ட்டு. இல்லைங்களா? என்னால் இது செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு இந்த வேலை இருக்குது, என்னால் அது செய்ய முடியாது, இந்த வேலை இருக்குது, நான் இதில் மாட்டிக்கிட்டேன், என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லி கொண்டே இருந்தோம் என்றால் அதுவும் கடின இருதயத்தினுடைய ஒரு அறிகுறி. அப்போ அந்த எக்ஸ்கியூசஸ், அந்த சாக்கு போக்கு சொல்கிறத நம்ம தவிர்க்கணும். இல்லைங்களா? தேவனுடைய வேலைகளை செய்யும் பொழுது சாக்கு போக்கு சொல்வதை நாம் தவிர்ப்பது மிக மிக அவசியமாக இருக்குது. சரி, அதே போல் கடைசியாக கடின இருதயத்தினுடைய ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். என்னது? ஆல்வேஸ் வந்து கம்ப்ளைனிங். குற்றம் கிடையாது, அது வந்து நியாயம் தீர்க்கிறது. கம்ப்ளைனிங் அப்படின்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது சரியில்லை, அது சரியில்லை. இல்லை, சபையிலே இருந்துக்கிட்டு, சபையிலையும் இருக்கிறது ஒன்று, அதே போல் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கூட, ஏன் தேவனே என் லைஃப் இப்படி இருக்குது, ஏன் தேவனே என் லைஃப்பில் வந்து வருமானம் கம்மியாக இருக்குது, ஏன் தேவனே என் லைஃப்பில் வந்து இந்த கார் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் தேவனே என் லைஃப்பில் வந்து எனக்கு வந்து இவங்கள போல் வீடு கட்ட முடிய மாட்டேங்குது, ஏன் தேவனே என் பசங்க இப்படியே இருக்கிறாங்க, மக்கா இருக்கிறாங்க, இல்லைங்களா, ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆல்வேஸ் என்னது? கம்ப்ளைனிங். அதே போல் சர்ச்சில் வந்துட்டு, ஏன் தேவனே இந்த சபை இப்படி இருக்குது, இல்லைங்களா, ஏன் தேவனே சபையில் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இல்லைங்களா? அப்போ அந்த குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இருதயம் மாற வேண்டும். இல்லைங்களா? வசனம் சொல்லுது, இஸ்ரேல் மக்கள் அவங்க தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். பாருங்க, நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனாலே அவங்களால என்ன செய்ய முடியல, தேவனுடைய அந்த வாக்குத்தத்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை. பாருங்க, என்னாகமம் 14:2. என்னாகமம் 14:2. நம்பர்ஸ் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்க, முறுமுறுத்தல். ஆக்சுவலா கம்ப்ளைனிங்ன்றது வந்து என்னது, சரியான வார்த்தை, தமிழ்ல நல்லா இருக்கு, முறுமுறுத்தல். என்ன சொல்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் வனாந்திரத்தில் எகிப்து தேசத்தில், இந்த வனாந்திரத்தில் சாரதுக்கு எகிப்து தேசத்தில் செத்தால் நலமா இருக்கும், ஹாப்பியா இருப்போம் அப்படின்றாங்க. இல்லைங்களா? பல நேரத்தில் நம்ம கூட இப்படிதான் முறுமுறுக்கிறோம். எதனால இந்த ஆவிக்கு, இந்த ஞானஸ்தான ஓட்டத்துக்கெல்லாம் வந்தேன், எதுக்கு இந்த கிறிஸ்துவ அழைப்புலாம், இல்லையா, இந்த கிறிஸ்துவ அழைப்புன்னு ஒன்று இருக்கிறதுனால என்னால் ஜாலியாக கூட என்ஜாய் பண்ண முடியல வேர்ல்டை. எகிப்து தேசத்தின் மக்கள் அதானே சொல்கிறாங்க, அதாவது இஸ்ரேல் மக்கள் அதானே சொல்கிறாங்க, என்னென்னா நாங்கள் வந்து எகிப்தில் இருந்தால் வெங்காயம் தக்காளிலாம் கிடச்சிது, எங்களுக்கு பூண்டுகள்லாம் கிடச்சிது, வெள்ளை பூண்டுகள்லாம் கிடச்சிது, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளும் வந்து சொல்லலாம், நான் உலகத்திலே இருந்திருந்தாலும் நினச்ச மாதிரி வாழலாமே, என்ன தப்பு வேணாலும் செய்யலாமே, ஒரே ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கே இந்த சர்ச்சுக்குள்ள, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாம் முறுமுறுத்து கொண்டே இருந்தோம் என்றால் அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்குது. என்ன அப்படின்னா, கடின இருதயம். அப்போ கடின இருதயத்திற்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்.
ஃபர்ஸ்ட் என்னது? நாட் ப்ராக்டிசிங் இல்லைங்களா, கேட்குறோம் ஆனால் அதன்படி செய்ய மாட்டிருக்கோம். ரெண்டாவது நியாயம் தீர்க்கிற, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம். மூன்றாவது சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். நாலாவது முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். சரி, சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி, அடுத்தபடியாக இந்த கடின இருதயத்தினுடைய விளைவுகள் என்ன? டேஞ்சர்ஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஹார்ட். இந்த கடின இருதயத்தோடு இப்படியே வாழ்ந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு காலத்துக்கு பிற்பாடு தேவன் வந்து உங்களை அப்படியே விட்டுருவார். என்ன செஞ்சிருவாரு? தேவன் உங்களை அப்படியே விட்டுருவாரு இல்லைங்களா? பாருங்க, சங்கீதம் 81, 11, 12. சாம் 81, 11, 12. சங்கீதம் 81, 11, 12. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு, சொல்ல போனா டைரக்டா இருக்கு. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். நம்ம கடின இருதயத்தோடு இருந்தோம் அப்படின்னா தேவன் ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சிருவாரு? சில நம்மளுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாரு, எச்சரிக்கை கொடுப்பாரு. இந்த மாதிரி செய்தியின் மூலமா தான் எச்சரிக்கைலாம் உங்களுக்கு வருது இல்லைங்களா? எச்சரிக்கை கொடுப்பாரு. ஆனால் தொடர்ந்து கடின இருதயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய கடின இருதயத்துக்கு என்ன செஞ்சிருவாரு? விட்டுருவாரு. இன்றைக்கு உலகத்தில் பூமியில் எவ்வளவோ மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் என்ன? தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அவங்க இருதயத்தின்படி விட்டார் இல்லைங்களா? பாருங்க, ரோமர் 1 அதிகாரம் 25, 26. ரோமர் 1, 25, 26. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். அப்புறம் அடுத்த வசனம். இதனிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். போதும் சிஸ்டர். ஸோ பாருங்க, தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா எச்சரிக்கிறாரு. ஆனா அந்த எச்சரிப்பையும் மீறி நம்ம செயல்படும் பொழுது என்ன செஞ்சிருக்காரு? நம்மள விட்டு விடுவார். சாலமோனுக்கு எச்சரிக்கிறார். நிறைய பெண்களோடு தவறான உறவு வைக்கும் பொழுது எச்சரிக்கிறாரு. கனவு மூலமா வராரு, தரிசனத்தின் மூலமா வராரு இல்லைங்களா? எச்சரிப்பு வந்துகிட்டே இருக்கு, கேட்கல, விட்டார். அப்போ கடின இருதயத்தினுடைய விளைவு என்ன, இதனுடைய ஆபத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் ஒரு காலம் வரைக்கும் தான் நம்மளை வந்து எச்சரிப்பாரு. ஆனா அதை அப்படி நம்ம செவி கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா தேவன் என்ன செஞ்சிருவாரு? நம்மள அதன்படி அந்த கடின இருதயத்திற்கு நம்மை விட்டு விடுவார். சரி, ரெண்டாவது கடின இருதயத்தினுடைய ஆபத்துகள், விளைவுகள் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழக்கக்கூடும். எப்படி வந்து இஸ்ரேல் மக்கள் அந்த கானான் தேசத்தை அடையலையோ, நாமும் எதை அடைய மாட்டோம்? பரம கானானை அடைய மாட்டோம். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர்கள் அன்றைக்கு அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினது போல இன்றைக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நேரம் இல்லை, அதனால அந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம். சரி, மூன்றாவது, அதாவது கடின இருதயத்தோடு நாம் பயணித்தால் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆதரவு நமக்கு இருக்காது. எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆதரவு வேணும் இந்த பூமியில? நம்ம எல்லாருக்கும் வேணும் இல்லையா? பல நேரத்தில் நம்மளால வந்து முடியாத நிலைக்கு தள்ளப்படுறோம் இல்லைங்களா? பொருளாதாரத்தில், அதே போல மனிதர்களுடைய பேச்சுக்களினால் இல்லைங்களா? அதே போல சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்திலும் என்ன ஆயிடுறோம்? சில நேரத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்டு போயிடுறோம். அப்ப இந்த சமயங்களில் யாருடைய ஆதரவு நமக்கு தேவை? தேவனுடைய ஆதரவு நமக்கு தேவை. அப்போ கடினமான இருதயம் இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய ஆதரவு நம்மிடம் இருக்க முடியாது. அப்ப தேவனுடைய ஆதரவு நம்மிடம் இருக்கணும் அப்படின்னா கடினமான இருதயம் இருக்கக்கூடாது. அப்ப கடினமான இருதயம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மலை போல பிரச்சனை இருக்கு, யாருமே உங்களுக்கு இல்லை, என்ன ஆகும் இன்றைக்கு? அதனாலதான் உலகத்தின் மனிதர்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. உலகத்தின் மனிதர்கள் எதிலையா போய் சிக்கி மாட்டி விழுந்து தவிச்சு போய் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் மனிதர்களை நம்பி கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய ஆதரவு இல்லை. அப்ப இந்த பூமியில் நாம் கடின இருதயத்தோடு இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு, ஆதரவு நம்மிடம் இருக்காது. அது ஒரு விளைவாக இருக்கு. சரி, கடைசியாக என்ன விளைவு? கடின இருதயத்தோடு நம்ம பயணித்தோம் அப்படின்னா என்ன விளைவு அப்படின்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 29:1. Proverbs 29:1.
அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். பாருங்க, அடிக்கடி என்னது கடிந்து கொள்ளுதல வந்து மறுபடியும் வாசிங்க, கவனிங்க எல்லாரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். பாருங்க, அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து கடிந்து கொள்ளுதல் கொடுக்கப்பட்டும் அதை நீங்க கேட்காதபடிக்கு உங்க இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சடுதியாக நீங்க அழிந்து போவீங்க. எப்படி பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டதுனால தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவன் மேல வந்துச்சோ, எப்படி பெல்ஷஸ்ஸார் தன் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவன் மேல வந்துச்சோ, எப்படி பரிசேயர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள் மேல் வந்ததோ, அதாவது கிபி 70 வந்துச்சு இல்லைங்களா, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்துச்சோ, அதே போல நாமும் கடின இருதயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினை அதற்கு நாம் சிக்கிக்கொள்வோம். தேவனுடைய கோபாக்கினையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும்ன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, அப்போ கடைசியாக இந்த கடின இருதயம் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை மென்மையாக வைத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நாம் அவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு செவி கொடுக்க வேண்டும் இல்லைங்களா. பாருங்க, எபிரேயர் 3:15, ஹீப்ரூஸ் 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலின் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. பாருங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், டுடே இஃப் யூ லிசன் டு ஹிஸ் வாய்ஸ் டுடே டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட்ஸ் இல்லைங்களா. எப்படி அவங்க வனாந்திரத்தில் தேவனை கோபம் மூட்டினார்களோ அப்படி கோபம் மூட்டாமல் நீங்க இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு என்ன செய்யணும், அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கணும். நாளைக்கு கிடையாது இல்லைங்களா, இன்றைக்கே ரட்சிப்பின் நாள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்முடைய இருதயம் வந்து மென்மையாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது என்ன செய்யணும், இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து உடனடியாக மனம் திரும்ப வேண்டும், ரிப்பன்ட் குவிக்லி. நம்ம இருதயத்தை கடினமாக வைக்காதபடிக்கு மென்மையாக வைக்கணும் அப்படின்னா ரெண்டாவது என்னது, என்ன ஆகணும், அதுவும் எப்படி மனம் திரும்பணும், ரிப்பன்ட் குவிக்லி, சீக்கிரமாக மனம் திரும்பணும், டிலே பண்றது கிடையாது. உடனடியாக நம்ம தப்பு செய்கிறோம் நம்மளுக்கு உணர்த்தப்பட்டது என்றால், நம் நேரத்தை வீணடிக்கிறோம் உணர்த்தப்பட்டது என்றால், யார் மூலமாவது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாவது, அவருடைய பாடல் மூலமாவது நமக்கு உணர்த்தப்பட்டது என்றால் உடனடியாக என்ன செய்யணும், மனம் திரும்பணும். மூன்றாவது வந்து தேவனுடைய இல்லைன்னா சபை கூடுகைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாருமே தான் இல்லைங்களா, சபையினுடைய எல்லா கூடுகைகளுக்கும் முடிந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம அதிகமாக இந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது தான் தேவனுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டு நம்முடைய இருதயம் இன்னும் மென்மையாக மாறும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தாழ்மையாக இருப்பது அவசியம். மென்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், பெருமையாக இல்லாதபடிக்கு தாழ்மையாக இருப்பது அவசியமாக இருக்கு. ஸோ ஆகவே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா இந்த தலைப்பின் மூலமாக நாம் கடினமான இருதயம் வைத்து கொண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்வில் பயணித்தோம் என்றால் நிச்சயமாக எங்கே போக முடியாது, பரம கானானுக்கு போக முடியாது. அப்போது அந்த பரம கானானுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து கடின இருதயம் இல்லாதவர்களாக மென்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். அதை மாற்றுவதற்கு இல்லைன்னா அதை செய்வதற்கு தேவன் தயாராக இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்யணும், அதற்கான முயற்சிகள் எடுப்பது அவசியமாக இருக்குது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். போதும் பாருங்க, தேவன் சொல்றாரு, உங்கள் கல்லான இருதயத்தை நான் உங்களை விட்டு எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப தேவனால் அதை கொடுக்க முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த இடத்துல வந்து கல்லான இருதயத்தோடு போவாதீங்க, சதையான இருதயத்தோடு போங்க. அதற்கு தேவன்கிட்ட ஜெபிங்க, தேவன்கிட்ட அந்த பலத்தை கேளுங்க. நிச்சயமாக தேவன் மாற்றுவார், பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.